வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இப்போ எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னா, ஸ்ரீ சிங்கம்மாள் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னா, மேலூர் பகுதியில் மில்கெட் அப்படிங்கிற இடத்துல இந்த சிங்கம்மாள்ங்கிற ஒரு கோயில் இருக்குங்க. இந்த பெண் எப்படி தெய்வமாக மாறினாங்க அப்படிங்கிறத எல்லாரும் அங்கே சொல்கிறாங்க. அதில் ஒரு மூத்த குடிமகள், அவங்க பேர் காட்டுராணி, அதை பற்றி விவரமாக சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க சொல்கிறத கேளுங்க. முதல்ல பாண்டியாயி அப்படிங்கிற பெண்ணுக்கு மகன்கள் மட்டும்தான் இருந்தாங்களாம், மகளே இல்லையாம். அதனால் அவங்க கோயில் கோயிலாக போய் வேண்டி ஒரு அழகான தேவதை போல் ஒரு பெண் பிறந்தாங்க. அவங்க தான் சிங்கம்மாள். இவங்க ரொம்ப செல்லமாக வளர்ந்தாங்களாம். இவங்க இனத்தில் எப்படின்னா, காலையில் எங்கனாலும் பாசி ஊசி எல்லாம் விற்கலாம், ஆனால் இரவில் கண்டிப்பாக வந்துடணும். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சமயம் இவங்கனால கரெக்டாக வர முடியல. ஸோ அவங்க குடும்பமே அவங்கள தவறாக எண்ணி அவளை என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும்போது அவங்களே சொல்கிறாங்க, என்னை கொன்னுருங்கன்னு அவங்களே சொல்லிடுறாங்க. அவங்க ஆசைப்பட்ட என்னென்ன வளையல், இதெல்லாம் பிரியாணி, இன்னும் என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள உளியால் அடித்து தலையில் அவங்கள கொன்னுட்டாங்க. இன்னமும் அந்த சமாதி அங்கேயே இருக்குது. அப்படி புதைக்கப்பட்ட அவங்க பாறையாக திரும்ப முளைச்சி தெய்வமாக மாறின கதை தான் அங்கே எல்லாரும் நம்புகிறாங்க. திங்கக்கிழமையானா பெண்கள் எல்லாம் கூட்டமாக குங்குமம், மஞ்சள், வளையல் இதெல்லாம் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்றாங்க. இந்த திங்கக்கிழமை நினச்சி வேண்டினா அடுத்த திங்கக்கிழமை அது நடந்து முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் நம்புகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.